ஹாய்! இன்னைக்கு பாப்பாக்கெலாம் குயிக்காக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி தோல் வந்து நல்லா பீல் பண்ண வந்துடும். தோல் நல்லா எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடித்து வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1/2 டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன். 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ரவையை வந்து போட்டு நல்லா வறுக்க போகிறோம். ரவையை நல்லா 2 நிமிஷம் வறுத்துட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு வந்து இது நல்ல வெயிட் கெயின் ஆகும். அப்புறம் அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறம் அதிலே வந்து சீரகம் பொரிஞ்சதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஜூஸ்லேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இது கூடவே நம்ம வந்து கறிவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். பாப்பாக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ நல்லா அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பாப்பாவுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து நான் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 இயர்க்குள்ளே இருக்க பேபியாக இருந்தால் சால்ட் சேர்க்க வேண்டாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து தக்காளி ஜூஸ்லேயே தான் வந்து நல்லா வதக்குறேன், தண்ணியில் சேர்க்காமல். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அதில் வந்து நான் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம ரவையை சேர்க்க போகிறோம். நல்லா கிண்டிட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சதும் அதில் நம்ம ரவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் கிண்டினீங்கன்னா ரெடி ஆகிடும். இதை வந்து ரொம்ப கட்டியாகாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாப்பாவோட ஃபுட் வீடியோஸ்லாம் எதனா வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பாப்பா சேட்டெல்லாம் பண்ணுறதுலாம் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸும் நாங்கள் போடுறோம். ஸ்ரீ பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி வந்து ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லி இது வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது கேசரியா மம்மி அப்படின்னு கேட்டா. ஆமாண்டா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டாக சொல்லி இந்த மாதிரி வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால அவள் விரும்பி சாப்பிடுவா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.